Hello students, welcome to our YouTube channel. நம்ம Vedic Max வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிமைனிங் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி நம்பர் வித் 5. ஓகேங்களா? ஸோ வந்து எனி நம்பர் வித் 5 வந்து எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 38 இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ 38ம் 5ஐயும் மல்டிபிள் பண்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா 38 இன்ட்டு 5 வந்து 10 டிவைடட் பை 2ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த 2ஆல இந்த 38 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 19 வரும். 19 இன்ட்டு 10. ஸோ 190. இப்போ 190ங்கிறது தான் உங்களுக்கு வந்து 38ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 86ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். இதுக்குமே என்ன பண்ணோம்? 86 இன்ட்டு 5 வந்து 10 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 43ன்னு வரும். 43 இன்ட்டு 10க்கு வந்து என்ன வரும்? 430 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 335 இன்ட்டு 5. இதுவுமே சேம் என்ன பண்ணணும்னா 335 இன்ட்டு 10 டிவைடட் பை 2ன்னு போடணும். இப்போ இது 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 டைம் வரும். ரிமைனிங் 1 6 டைம்ஸ் 12. ரிமைனிங் 1 7 டைம்ஸ் 14. ரிமைனிங் 1 இருக்கும். 1க்கு இங்கே பாயிண்ட் வச்சோம்னா 10ன்னு வரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5ன்னு வரும். ஸோ 167.5ன்னு இருக்கு. இங்கே 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிடும். அப்போ 1675 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த 5ஆல மல்டிபிள் பண்றதுக்கு 10 டிவைட் பை 2 போட்டு இந்த ஸ்டெப் எழுதணுமானா அப்படி எழுத தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்கு இன்ட்டு 5னா இந்த நம்பர் அப்படியே 2ஆல டிவைட் பண்ணி 10ஆல மல்டிபிள் பண்ணா போதும். அப்படியே 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 143 வரும். நெக்ஸ்ட் இந்த இங்க இருக்கக்கூடிய 1 வந்து டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு 0 வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்? 0.5ன்னு வரும். அந்த 0.5 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் போயிடும். ஸோ 5ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன்று பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் அப்படியே 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 4 16 வந்து 8 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் 8. இந்த 4 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எனி நம்பர் மல்டிபிள் பை 5 அப்படின்னா அந்த நம்பரை ஜஸ்ட் வந்து நீங்க 2ஆல் டிவைட் பண்ணா போதும். டிவைட் பண்ணீங்கன்னா இது ஈவன் நம்பரா இருந்தா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 0 வந்து இந்த எண்டிங்ல ஆட் பண்ணா போதும். அதே ஆட் நம்பரா இருந்தா இந்த மாதிரி ஆட் நம்பரா எண்டிங் யூனிட் டிஜிட் இருந்தா உங்களுக்கு என்ன வரும்னா 0.5ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி நம்பர் வித் 25 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 25 அப்படிங்கும்போது இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். 72 இன்ட்டு 25 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 100 டிவைடட் பை 4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த 72 வந்து நம்ம இந்த 4ஆல டிவைட் பண்ணோம். 4ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 18 வரும். ஸோ 18 வருதா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இங்கே 100ஆல 18 மல்டிபிள் பண்ணா 1800 அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 85 இன்ட்டு 25 இருக்கு. இதுவுமே ஃபர்ஸ்ட் 85 இன்ட்டு 25 வந்து 100 டிவைட் பை 4ன்னு எழுதிக்கணும். ஸோ 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 வந்து 2 டைம்ஸ். 5ல வந்து ஒரு டைம்ஸ் இருக்கு. ரிமைனிங் 1 இருக்கு. ஸோ அதை பாயிண்ட் வச்சோம்னா 10ன்னு வரும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து 8 வரும். ரிமைனிங் 2க்கு வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 21.25ன்னு வரும். இப்போ 0.25 வந்து இந்த 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் போயிடும். அப்போ 2125ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைனிங் 1 இருக்குன்னா 1/4னா அது 0.25. இது 2 வருது 2/4 அப்படின்னா உங்களுக்கு 0.50 வரும். இதே 3 வருது அப்படின்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 0.75 வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஈஸியா வந்து டிவைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இருக்குங்களா? ஸோ நீங்க இதுக்குமே ஒவ்வொரு டைமும் இந்த 100 டிவைட் பை 4 எழுதி தான் சால்வ் பண்ணணும் இல்லை. ஸோ இன்ட்டு 25 இருந்தாலே நீங்க அந்த மைண்ட்லேயே வச்சுக்கோங்க 100 டிவைட் பை 4ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 4ஆல டிவைட் பண்ணும்போது 36 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்கு. அதை டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகாது. 0 இங்க வந்து கண்டிப்பா 0 போடணும். நெக்ஸ்ட் என்ன வரும்? பாயிண்ட் வச்சு இங்க 1 தான் இருக்கு. 1/4னா இது 0.25. ஸோ 0.25 வரும். ஒரு 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த பாயிண்ட் போயிட்டு 9025 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன். ஸோ இதுவுமே எப்படி இருக்கு, இன்ட்டு 25னா 100/4 ஓகேங்களா, அதை மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணுங்க, ஒரு டைம்ஸ் வரும். 8 வந்து 2 டைம்ஸ் வரும். 6 அப்படிங்கும்போது ஒரு டைம்ஸ் வரும் ஓகேங்களா. நீ ரிமைனிங் வந்து 6ல் 4ஆல் டிவைட் பண்ணிட்டா ரிமைனிங் 2 இருக்கும். 2னா என்ன வரும், 2/4னா 0.50 வரும். அதை நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அந்த பாயிண்ட் போயிட்டு அப்படியே 50 வரும். ஸோ 121.50 தான் இதை மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 699 மல்டிபிள் பை 25. இதுவே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா 4ஆல் வந்து டிவைட் பண்ணிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணா ஒரு டைம்ஸ் வருமா, ரிமைனிங் வந்து 4னா 6க்கு 2 இருக்கும். 7 டைம்ஸ் 28, ரிமைனிங் 1. இங்க 19 போது 4 டைம்ஸ் வந்து 16, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 3 இருக்கு. ஸோ 3/4னா 0.75 வரும். இங்க 0.75 போடுவோம். இன்ட்டு 100 பண்ணும்போது அந்த 2 டிஜிட் வந்து பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிட்டு இங்கே 75 வந்துடும். ஸோ வந்து இந்த 0.75 இன்ட்டு 100 அப்போ 17475 சொல்லிட்டு வந்துடும். பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி நம்பர் வித் எ நம்பர் எண்டிங் இன் 5 பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது ஏதோ எனி நம்பரை நம்ம மல்டிபிள் பை இன்னொரு நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம். அந்த மல்டிபிள் பண்ணக்கூடிய நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 5 இருக்கு. ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 58 × 15, இது 58 × 15 வந்து எப்படி இருந்ததுனா 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டுங்க, மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்க. அப்போ 15 வந்து 30/2ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2ஆல் இந்த 58 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 4, ரிமைனிங் 1 9 டைம்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 29 × 30 இதை மல்டிபிள் பண்ணி எழுதிட்டுங்க. 0 9 × 3 வந்து 27, ரிமைனிங் 2. இப்போ 2 3s 6, இங்கே 2 8 ஓகேங்களா. அப்போ 870 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 34 × 35 ஓகேங்களா. இதுலையுமே ஃபர்ஸ்ட் வந்து 34 எழுதிக்கோங்க. இன்ட்டு 35, இந்த 5ஆல் எண்ட் ஆகி இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்போ 35 × 2 எவ்வளோ 70. ஸோ 70/2. இப்போ 2ஆல் இந்த 34 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 17. அப்போ 17 × 70 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 0 7 7s 49க்கு 9, ரிமைனிங் வந்து 4. இங்கே 7 + 4 எவ்வளோ வரும் 11. ஸோ 1190ங்கிறது தான் இந்த 34ம் 35ம் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய நம்பர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 42வையும் 45ம் மல்டிபிள் பண்ணோம். இதுக்கு அதே சேம் வந்து 42 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்டு 45, இந்த 5ல் எண்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ 45 × 2 வந்து 90, 90/2. இப்போ 2ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 21ன்னு வந்துடும். இப்போ 21 90ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0 9 9 2s 18. ஸோ 1890ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனி நம்பர் மல்டிபிள் பை எ நம்பர் எண்டிங் இன் 5 வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எனி நம்பர் வித் 99,999 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 49 ஓகேங்களா. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 63 × 99 ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 63 × 99 வந்து 100 - 1ன்னு எழுதிடலாம். எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து 63 × 100 மைனஸ் இந்த 63 உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 63 × 1. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 6300 - 63 ஓகேங்களா. அப்போ என்ன வரும் 6237 ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 63 × 99க்கு நம்ம வேற எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 63 × 99 அப்படிங்கும்போது 2 digit × 2 digitனா நமக்கு கண்டிப்பாக எப்படி வரணும் 4 digitல வந்து ஆன்சர் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்டுக்கு மல்டிபிள் பை 99 இருந்ததுன்னா இன்னொரு நம்பர் வந்து கண்டிப்பாக 2 digit நம்பராக தான் இருக்கணும் ஓகேங்களா. 2 digit நம்பர் × 99 தான் இருக்கணும் ஓகேங்களா. சிங்கிள் டிஜிட் × 99 அதுக்கு வந்து நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 2 digit × 99 இருக்கணும். இப்போ 2 digit இருக்கும்போது இந்த 63லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணிடுங்க. என்ன வருது 62. அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க 62ன்னு. ஸோ 2 digit கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 digits என்னவா இருக்குன்னா 6ஐ விட எதை ஆட் பண்ணால் 9 கிடைக்கும் 3 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ அந்த 3 தான் இங்கே வரும். நெக்ஸ்ட் 2வோட எதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும் 7 ஆட் பண்ணும். ஸோ அந்த 7ங்கிற நம்பர் இங்கே போடுங்க. ஸோ அப்போ 63 × 99 மல்டிபிள் பண்ணால் 6237 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
56 into 999 ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா 56 into 1000 ஓகேங்களா மைனஸ் 56 into 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டும் சால்வ் பண்ணலாம். இல்லை நம்ம இது சொன்ன இந்த ஷார்ட்கட் படி சால்வ் பண்ணணும்னா 999 இருந்தால் இங்கே என்ன இருக்கணும் 3 டிஜிட்டில் இருக்கணும். பட் என்ன இருக்குது 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து 3 டிஜிட் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். என்ன கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் பை ஒரு 10 பண்ணுங்க. அப்போது 560 into 999 அப்படின்னு சொல்லி 3 டிஜிட் நம்பர் வந்துருச்சுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் into 3 டிஜிட்டும் போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 6 டிஜிட்ஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன வரும் 560 இருந்து 559 வரும் ஓகேங்களா. 1 மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்னா இந்த 5ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும் 4 ஆட் பண்ணா 9 வரும். ஸோ இந்த 4 தான் இங்க வரும். நெக்ஸ்ட் இங்க 5 விட எதை ஆட் பண்ணா 9 வரும் 4 ஆட் பண்ணும். இந்த 4 தான் இங்க வரும் 4. 9 விட எதை ஆட் பண்ணா 9 வரும் 0வை ஆட் பண்ணும். இந்த 0 இங்க வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஒரு 3 டிஜிட்டா மாத்துறதுக்கு 2 டிஜிட்ல இருந்து 3 டிஜிட்டா மாத்துறதுக்கு ஒரு 10ஆல மல்டிபிள் பண்ணுமா. ஸோ அந்த 10 வந்து இங்க டிவைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ 0 வந்து கேன்சல் பண்ணி விட்டா 55944 அப்படிங்கிறதா 56 into 999 வந்து மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு நம்பரை எப்படி வந்து ஈஸியாக 5ஆல் மல்டிபிள் பண்ணுறது அண்ட் தென் 25ஆல் 15 35 45 அதெல்லாம் எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் வந்து எனி நம்பரை வந்து எப்படி வந்து 99 999 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் வந்து நம்ம வேதிக் மேக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸில் இந்த வீடியோவும் சேர்த்து ஒரு 5 வீடியோஸில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான கால்குலேஷன் ரிலேட்டடான ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.